வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்து உணவு. 2 நாளாக ஒரு வாரமாகவே கிட்டத்தட்ட பங்கு சந்தை வீழ்ச்சி ரொம்ப என்ன சொல்கிறது, அமெரிக்காவில் பிரச்சனையால் இங்கேயும் ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சி அப்படின்னு எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவ்வளோ பேரும் இப்போ அதுவும் சமீப காலமாக எஸ்ஐபின்னு சொல்கிற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணவங்க அவ்வளோ பேரும் பயந்துட்டு இருக்காங்க. அதுமாரி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டவங்க சரி, ஷேரில் போட்டவங்க சரி, இது எல்லாமே என்ன குறிக்குது அப்படின்னா எல்லாருமே பணம் சேர்க்கக்கூடிய அவசரத்துலையும் சரி, பணம் சம்பாதிக்கக்கூடிய அவசரத்துலையும் சரி, உடல் ஹெல்த் அதாவது உடல் நலத்தை முற்றிலுமாக மறந்துடுறாங்க. இது அதாவது இப்போ புதிய ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, சீக்கிரமாகவே ரிட்டையர்மெண்ட் லைஃப், அதாவது முடிஞ்ச வரைக்கும் சம்பாரிச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு சீக்கிரமாகவே வேலைகள்லாம் இல்லாமல் நம்ம பணம் வந்துட்டே இருக்கணும், நம்ம நல்லா ஜாலியாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவும் ஒரு விதமான ஜங்க் ஃபுட்டுக்கு அதாவது ஜங்க் ஃபுட்டுக்கு சமமான ஒரு மனநிலை தான். ஏன்னா உடனே சாப்பிட்டு உடனே பலன் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அலோபதி மெடிசன் சரியாக வருமே தவிர சித்த மருந்துகளுக்கு அது சரியாக வராது. சித்த மருந்துகளோட தாத்பரியமே என்னன்னா, நீண்ட நாள் நலக்குறைவு இருந்தால் கூட அதை நீண்ட நாள் மருந்து சாப்பிட்டு நிரந்தரமான தீர்வு தான் சித்த மருத்துவம். இந்த ஷேர் மார்க்கெட்டு, பணம் சீக்கிரம் சம்பாதிக்கிறது, சீக்கிரம் ரிட்டைர்மெண்ட் ஆகுறது, அதை வச்சு கடைசி காலம்னே கிடையாது, 40 வயசு ரிட்டைர்மெண்ட், 50 இயர்ஸ் ரிட்டைர்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்யும் போது அப்புறம் இந்த அவசர காலத்தில் இது மாதிரி பணம் சம்பாதிக்கிற டைமில் கண்ட சாப்பாட்டெலாம் சாப்பிட்டு சத்தான உணவுகள் கிடைக்காம நேரத்தில் கரெக்டாக சாப்பிடாம எல்லா மனதில் அதுவும் மனநிலையும் அவசரமான மனநிலை வரும்போது பிபி வர்றது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸால பல வியாதிகள் வர்றது, இது எல்லாமே பணம் சேர்த்து வச்சுட்டு கடைசியாக பணத்தை உடல்நல குறைவுக்காக அதை சரி பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் கொடுக்குற வேண்டிய நிலைமை தான் வரும். சித்த மருத்துவமும் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டையும் சரிசமமாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே எதிர்மறையான 2 விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா சித்த மருந்துகள் எப்போதுமே ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும், நீண்ட நாள் தீர்வு கொடுக்கும். உடனே போட்டு உடனே வர்றது இது சித்த மருத்துவம் கிடையவே கிடையாது. அதை மனசுல வச்சுக்கணும் எல்லாருமே. ஷேர் மார்க்கெட் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் சித்த மருத்துவம் நிறைய நாட்கள் செய்யும் போது நிறைய பெரிய நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்கும். இது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சஸ் நம்ம நிறையவே புரிஞ்சுக்கணும். சித்த மருத்துவம் ஒரு பிபிக்கு மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் அந்த பிபி ஏன் வருது அப்படின்னா, அந்த ரத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ல அதிகமாக பரபரப்பு இருக்கிறதால சீக்கிரம் சம்பாதிக்கணும், உடனே சம்பாரிச்சு நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் அப்படிங்கிற போது நல்ல ரத்தம் நல்ல சூடாகி அந்த மனநிலை ஒரு யோகா பண்ணாம ஒரு நல்ல சாப்பாடு சாத்வீகமான ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடாம அவசரமாக சாப்பிட்டு சம்பாதிக்கிற மனநிலையிலேயே இருக்கும் போது நம்ம உடல் ரத்தம் நல்ல கொதிப்பாகி திக்னஸ் அதிகமாகி ரத்த நாளங்கள் சுருங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பிபி வர்றதுக்கு காரணம், பிளட் ப்ரெஷர் வரதுக்கு காரணம். இப்போ இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெயின்ஸும் சரி ஆர்டரிஸும் சரி அது சுருங்கி விரியறதை கொஞ்சம் அதிகமாக்கி பண்ணி கொடுக்கும். ஆனால் சித்த மருத்துவம் அப்படி கிடையாது. அந்த ரத்தத்தோட டென்சிட்டி என்னவா இருக்கோ அதையே இருக்கிறதுக்கு நம்ம உணவுகள் மூலியமாகவும் சரி, மருந்துகள் மூலியமாகவும் சரி, மூலிகை மூலியமாகவும் சரி அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டுட்டு நம்ம மனநிலையும் ஒரு நிலைப்படுத்திட்டு வந்தோம், நம்ம சாப்பாடையும் கரெக்டாக ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கரெக்டாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கு. இதுதான் சித்த மருத்துவத்துக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைச்சாலும் சரி தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த தீர்வு வேணும்னாலும், நோய்களுக்கு எந்த மருந்து வேணும்னாலும் சித்தா கேரை அணுகலாம்.